விருச்சகம். இவங்க எப்போதுமேங்க அடுத்தவங்க மேலதாங்க அதிகமா நம்பிக்கையும், இவங்க சரியா சொல்றாங்க அப்படின்ற அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை அதிகமாவே வைப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு எது சரி எது தப்புன்ற அந்த புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம்ன்றது பெருசா இல்லைன்றதாங்க யதார்த்தமான உண்மை. இந்த விருச்சக ராசினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விஷாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கோட்டை நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. முக்கியமா சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, இப்படிப்பட்ட நிலைமைகள்ல தான் இந்த நட்சத்திரங்களோட பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நினைச்சதுன்றது ஒரு காரியமா இருக்கும், நடக்கிறதுன்றது ஒரு காரியமா இருக்கும். இவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இதை செய்யலாம்ப்பா, இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவு எடுத்து அதை செய்யலான்னு செய்வாங்க. ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் என்ன முடிவு எடுத்து செய்யறாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைச்சாலும் சரிங்க, மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாலும் சரிங்க, மற்றவங்கள்கிட்ட இருந்து இவர்களுடைய கிடைக்கக்கூடிய பேர் என்பது இவர்கள் கெட்டவங்கப்பா, இவங்களுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை கெட்டது நினைச்சு அடுத்தவங்க எப்படியாச்சும் நாசமா போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள்லாம் அது இவர்கள் தான் அப்படின்னு எப்போதும் என்னைக்கும் சரிங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களை தப்பாவே தாங்க நினைப்பாங்க மற்றவங்களுடைய கண்ணோட்டு பார்வையிலிருந்து பார்க்கும்போது. இன்னைக்கு வரைக்குமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னதான் இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அடுத்தவங்களுடைய பார்வையில் அப்படிதான் இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில தாங்க செல்வ பிரச்சனை என்பது தாண்டவம் மாறுற மாதிரி விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்களை நம்பி நம்பியே தான் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு இப்போ இவர்கள் கடன் சுமையினால ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க. மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியை தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் செஞ்சிருந்தா கூட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த ஒரு பைக்கு அப்படின்னு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனா அப்படி இல்லையே, இவங்களுடைய குணம் தான் வேறாச்சு. அதாவது மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா, தான் தான்ப்பா உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம், மற்றவங்க ஃபீல் பண்றாங்களா, நான் தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்ன்ற எண்ணம்னு எப்போதும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கு துணையா இருக்கணும், அவங்க கூட இருக்கணும்னு இருந்தே இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணுமில்லாத ஒரு நபர்களாக மாறிட்டாங்க. முக்கியமா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றதை விட இவங்க மத்தவங்க சொல்றாங்க எப்படின்னா, இவங்க கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. அது யார் சொல்றா? இவங்க கிட்ட உதவி பெற்று இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்து சொல்றாங்க உங்ககிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் அன்னைக்கு இவங்களுக்கு அந்த உதவி செய்யலைன்னா நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைன்னு இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த உதவியை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நடு ரோட்ல பிச்சை எடுக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில ஏமாத்தப்பட்டது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், ஏமாந்து நிற்பதும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இதனாலேயேங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வா வேண்டாமா, மற்றவங்க செஞ்சு நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோன்ற பயத்திலேயே ரொம்ப பயத்திலேயே வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள்னா அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கை இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், முக்கியமா இது நாள் வரைக்கும் பார்க்காத மாற்றத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்க போகிறார்கள். அது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம போடக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நான் எப்பயும் சொன்ன மாதிரி தைரியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தைரியம் என்பது அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் என்பது நடக்க போகுது. உங்களுடைய சகோதரிகளால சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்பது இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் இனி சிறந்த முறையில வெற்றி பெற வைக்கும். அதாவது நீங்க இதற்கு முன்பு எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு பெருசா வெற்றியே கிடைச்சிருக்காது. நீங்களும் மாறி மாறி முயற்சி பண்ணுவீங்க. ஆனா கடைசியில அது உங்களுக்கு பெருசா தோல்வியையும் கஷ்டத்தையும் தான் கொடுத்திருக்கும். ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறி நல்லது ஏற்படும். பணம் இது நாள் வரைக்கும் வராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து செல்ல போகுது. அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாலினத்தோடு நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய வேண்டிய நிலைமையாக இருக்கு. முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்க செய்றீங்கன்ற போது உங்களுடைய தொழில எதிர்பாலினத்தில் இருக்கார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில உங்க கூட பார்ட்னர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். இல்லை நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க, உங்களுடைய எதிர் பார்ட்னரா இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா இருக்காங்க உங்க கூட இருக்கவங்க அப்படின்ற போது நீங்க நிச்சயமா இந்த இடத்துல இவங்க கூட கவனமா இருக்க வேண்டியது கட்டாயங்க. ஏன்னா இந்த
நம்பிக்கை அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கை நீங்க உங்களுடைய பார்ட்னர்னால மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்கு. அதனால இந்த காலங்களில் நீங்க கொஞ்சம் கவனத்துல இருந்து மேற்கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபம் இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கூடுதலாகவும் முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பதற்கான ஏற்றத்துக்கான காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. அதனால நீங்க பணம் சார்ந்த விஷயங்களை பத்தி பெருசா யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில சரக்குகள் பார்த்தீங்கன்னா கையிருப்பு இருப்பது, அதை இந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லாபத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்க துணிச்சலா செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் தாங்க, துணிச்சலா எந்த விஷயத்த செய்யறீங்களோ அதுல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது இருக்கும். எதிர்பாராத பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப காலமா நீங்க ஒருத்தங்கிட்ட இருந்து பணம் கிடைக்குமா, இந்த பணம் வந்துருமா, அந்த பணம் வந்துருமான்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அது கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு எதிர்பாராத பணம் என்பது திடீரென்று கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவியிலேயே ரொம்ப நாளா இருந்த வேறுபாடு கருத்துக்கள் அனைத்துமே இப்போ சரியாகக்கூடிய சரியான நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில அமையுது. முக்கியமா நீங்க ரெண்டு பேருமே பக்குவமா பேசி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும்ன்ற அந்த ஒரு பக்குவ தன்மைன்றது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா காதல் திருமணம் என்பது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப அமைவதற்கான சூழ்நிலை என்பது வந்திருக்குங்க. இதற்கு முன்பு என்னதான் விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில திருமண பந்தங்கள் அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்காமலே போயிருந்திருக்கும். அதற்கு முக்கியமான காரணமா இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண பந்தம் அப்படின்றத பாத்தீங்கன்னா காதல் திருமணமாக அமைவதற்கு தாங்க 90% வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காதல் திருமணம்ன்றதுல சில பிரச்சனைகளும் குளறுபாடுகளும் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் சரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான திருமணம் என்பது நடக்கும். முக்கியமா குடும்பத்தார்களால இது என்ன தடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு சேர்த்து நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை அனைத்து தடைகளையும் தாண்டி நீங்க சேருவதற்கான உத்தியோகம் இந்த காலகட்டங்களில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியுது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப காலமா இழுபறியா இருந்த அந்த சம்பள பிரச்சனை, சம்பள உயர்வுன்றது இப்போ உங்களுக்கு கூடுதலாக அமையும். அது மட்டும் இல்லை, உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பாங்க. ப்ரொமோஷன் அதிகரிப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலியமா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. இதற்கு முன்பு இருந்துருச்சு, ஆனா இப்போ கொஞ்சம் கூடுதலா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அக்கம் பக்கத்தினரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை இப்போது அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இவர்களை நீங்க நம்பி வீட்டுக்குள்ள விடுவது, இவர்களை நீங்க நம்பி உங்களுடைய ரகசியங்களை சொல்வதுன்னு பெரும் பிரச்சனைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உள்ளாக்கிட்டு போயிருவாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க வெளியாளர்களிடம் பெருசா உங்களோட பத்தின ரகசியங்களை கூறாமல் இருப்பது நல்லது. நீங்கள் ரகசியங்கள் சொல்ல சொல்ல அவங்க ஒண்ணுமே தெரியாத போல கேட்டு கடைசியில உங்களுக்கே ஊக்கொட்டி வச்சுக்கிற மாதிரி உங்களையும் ஏமாத்திட்டு போகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படலாம். அதனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பதுன்றது கட்டாயமா இருக்குங்க இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில. விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள் நீங்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையுங்க. முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சாதகமாக தாங்க இருக்கும். இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பயந்துக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமா இது நாள் வரைக்குமே நீங்க இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு உங்களுக்குள்ளேயே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பயம் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லாபத்தை நீங்க சந்திப்பீங்க. அதனால பயத்தை நீங்க தூரமா வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தைரியம் தான் அதிகரிக்க போகுது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் நீங்களும் அதற்கு ஏற்றது போல் நடந்து கொள்ளணும்ல. நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கலன்ற போது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதற்கும் நீங்கள் ஏற்றது போல் கொஞ்சம் மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தால்தாங்க அதுக்கேற்ற அந்த ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்க ரொம்ப காலமா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த உண்மைகள் எல்லாம் வெளிவதற்கான சூழ்நிலை இருக்கும். முக்கியமா உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்கள் போறீங்க அந்த மாதிரின்ற போது, ஏன்னா அது திருடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சில தடைகளும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களையும் வேலை சார்ந்த விஷயங்களையும் ஏதோ ஒன்று செய்யும்போது தடைகள் வந்து சேரலாம். கல்வியில நீங்க தேர்ச்சி பெறுவீங்க. முக்கியமா நல்ல மதிப்பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிடைக்க போகுதுங்க. முந்தியெல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, மதிப்பெண்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். என்னப்பா இது நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஆனா மதிப்பெண் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையேன்ற ஒரு வருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இனி அந்த பயம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாங்க. நீங்க பயத்தை தூக்கி உரமா வைக்கலாம். நல்ல மதிப்பெண்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்
எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு வாழ்க்கை வரப்போகுதுன்ற பற்றி இந்த ஒரு பதில தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் சொன்னது நடந்திருக்கா இல்லையா? இப்போ நான் சொல்ல போறது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத சில நாட்களுக்கு அப்புறமா நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது முழுக்க முழுக்க நடந்த விஷயங்கள் தான். நீ நடக்க போறதையும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால முழுவதுமான பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.